உன்கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அவ அவ சேனுக்கிட்டயும் என்கிட்டயும் கூட சொல்லாம போனாலே அப்பவே அவ எவ்வளவு நல்லவன்னு உனக்கு புரியலையா? ரொம்ப நல்லவ. இவளுக்கு நல்ல விஷயம் எல்லாம் தெரியாது தங்கச்சி. போனது போகட்டும். இனிமேதான் ஒரு அம்மாவா நான் என் கடமையை செய்ய போறேன். அண்ணா, ஒரு நல்ல நாளை பார்த்து இவங்க வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு வைக்க போறேன். இப்ப சொல்றேன், யாரு தடுத்தாலும் இவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்தா அது என் பொணத்து மேலதான் நடக்கும். என்னடி பேசிக்கிட்டு இருக்க? பெத்த மகன் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியே? நல்லா கொன்னா கூட தப்பு இல்லடி. அப்பா 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 வேணாம்ப்பா. அப்பா அப்பா விடுங்கப்பா. அப்பா அப்பா சொன்னா கேளுங்க. வேணாம். மாமா விடுங்க. என்ன பண்றீங்க? விடுங்கப்பா. மாமா அப்பா அப்பா வேணாம்ப்பா. அப்பா சொன்னா கேளுங்க. விடுங்கப்பா. இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரச்சனை எல்லாம் பேசினாதான் தீரும். பத்மா, நீதான் சொல்லணும், உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் அவ்வளவு பிடிக்கல உனக்கு? உன் மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல சொல்லு. அண்ணே, மருமகளை இவ எனக்கு என்னடா பண்ணிருக்கா? ஒண்ணுமே கிடையாது. தாலி கட்டி அவளை ஒத்தால அப்படியே கூட்டிட்டு வந்தான். ஒரு தீபாவளி சீருண்டா, ஆடி சீருண்டா, பொங்கல் சீருண்டா, ஏதாவது ஒரு சீர்வரிசை உண்டா? எதுவுமே கிடையாது. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தான் கொண்டு வந்து கொடுத்திருக்கா. எனக்கு பிரஷர் அப்படியே ஏத்தி இருக்கா. என் உடம்பும் போச்சு, என் மனசும் போச்சு, என் பிள்ளையோட வாழ்க்கையும் போச்சு. அப்போ உனக்கு சீர் கொடுக்கலங்கிறதா பிரச்சனை, அவ்வளவுதானே? ஆமாண்ணே. அப்போ சீர் கொடுத்துட்டா உன் மருமக மேல இருக்கிற கோவலாம் போயிடும் இல்லையா? ஆமா, போயிடும். என்னடி பேசுற? என்ன வேணும்? மா, அவ பேசட்டும். சீர் கொடுக்கணும்னு சொன்னா அப்படியே இவ கொண்டு வந்து கொடுத்துருவாளா? இல்ல உடனே அமெரிக்கால இருந்து அவங்க அப்பா பிளைட்ல கொண்டு வந்து இறக்கிடுவாரா? மாயாவுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் அவ குடும்பம் செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாம் உனக்கு வரும். போதுமா? எப்படி அண்ணி? எப்படி வரும்? எங்க வரும்? நீங்களும் என் அண்ணனும் இருக்கீங்க. பெரியம்மா பெரியப்பாங்கிற முறையில நீங்களா பார்த்து ஏதாவது சீர் செய்வீங்க. அதை என்னால ஒத்துக்க முடியாது. ஏன் வீட்டு பணத்தை எடுத்து எனக்கே நீங்க சீர் செய்வீங்க, அதை நான் ஏத்துக்கணுமா? அதெல்லாம் நீங்க செய்யற எந்த சீரையும் நீங்க ஏத்துக்க மாட்டேன். வாடா வா. இவ்ளோ நேரமா உன் பொண்டாட்டிக்கு ஜால்ரா போடலையேன்னு பார்த்தேன். அம்மா, மாமா, அத்தை, பாட்டி, அப்பா யாராவது சொல்றதை நீ கேட்டு திருந்திடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப பேசிட்டே போற. இவ என் மனைவி. இவளுக்கு நான் இருக்கேன். நான் இருக்கிறப்ப வேற யாருமா வேணும்? இங்க பாருங்கம்மா, இனிமே அவளுக்கு யார் இருக்கான்னு கேட்டீங்க, நடக்கிறதே வேற. பாத்தீங்களா பாத்தீங்களா என் புள்ள எப்படி பேசிட்டு இருக்கான்னு? அந்த அளவுக்கு இவனை மயக்கி வச்சிருக்கா. என் புள்ள என்னை எதிர்த்து பேசுறான், என் புருஷன் என்ன அடிக்க வராரு. இதெல்லாம் தான் இவ செஞ்ச சாதனை. பத்மா, நீ சீர் வேணும்னு கேட்ட, சீர் வரும். இனிமே நீ பேசக்கூடாது. சீர் எப்படி நான் வரும்? எப்படி வரும்? நீங்க வாங்கி கொடுக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். பத்மா, சரி, நான் கொடுக்க மாட்டேன். அப்பனா வராது, எனக்கு நல்லா தெரியும். பத்மா, என்ன பத்மா? போதும், நிறுத்து. சீர் உனக்கு வரும். வரும்போது பாரு. மாயாவோட வாழ்க்கைய பத்தி அதுக்கு பிறகே நான் முடிவெடுக்கிறேன். யாரு சீர்சனத்தை எல்லாம் கொண்டு வந்து கிழிக்கிறாங்க நானும் பாக்குறேன். மாயா, அழாத மாயா, நான் இருக்கவன் கூட. இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி நாமளும் நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருப்போம் சீனு. இப்ப கூட எங்க அம்மா பத்தி குறை சொல்லாம, உன்னை பத்தி மட்டுமே யோசிக்காம இந்த குடும்பத்தை பத்தி பேசுற பாத்தியா மாயா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா.
உன்னை பத்தி அம்மாவுக்கு புரிய வைப்பேன். நீ எவ்வளவு நல்லவன்னு அவங்கள உணர வைப்பேன். அது ஒரு புருஷனா என்னோட கடமை மாயா. அதை நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் செய்வேன். அதை நீ தப்புன்னு சொன்னாலும் நான் செய்வேன் மாயா. இத்தனை நாளா உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியலையேங்கிற பதட்டத்துல ஒவ்வொரு ராத்திரியும் நான் தூங்காம இருந்திருக்கேன். இப்பதான் என் மனசு லேசாயிருக்கு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். என் ஜீனுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நான் எதையுமே இனி உன்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஜீனு, எனக்கு ஒரு ஆசை. என்ன மாயா? உன் மடியில நான் தூங்கட்டுமா? தூங்கு மாயா, வா.